குற்றவாளிகளை தப்பவிடாமல் தாண்டி இதுவே கடைசி மரணமாகட்டும், எம் சமூகமே பொறுத்திருந்தது போதும் என ஓங்கிய கோஷங்களுடன் புங்குடுதீவு பாடசாலை மாணவியின் படுகொலைக்கு நீதி வேண்டி இன்றும் பல பகுதிகளில் போராட்டங்கள் வலுப்பெற்றுள்ளன. இந்த கண்டன போராட்டங்களில் மாணவர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், வர்த்தகர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். யாழ் மாவட்டத்தில் இன்று பூரண ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அத்துடன் யாழ் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. இதேவேளை கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 9வது சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதால் நீதிமன்ற வளாகத்தில் பொதுமக்கள் கூடியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அத்துடன் கூடியிருந்த மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். வன்புணர்வின் பின்னர் கொலை செய்யப்பட்ட மாணவியின் கொலையுடன் தொடர்புடைய கொலையாளிகளுக்கு சார்பாக சட்டத்தரணிகள் ஆஜராக கூடாது என தெரிவித்தும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் சில கோரிக்கைகளை முன்வைத்தும் வவுனியாவில் அனைத்து பாடசாலைகளிலும் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 11 மணி முதல் 12 மணி வரை அமைதியான முறையில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா புதுக்குளம் மத்திய மகா வித்தியாலய மாணவர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தினர். நேற்று வித்தியா என்பது போல இன்று யார், இனி யார் என்ற கேள்வி எங்களுடைய சமுதாய மத்தியில் எழுந்த வண்ணமே இல்லது. இன்றைய சமுதாயம் இப்படி சென்றால் நாளை எங்களுடைய நிலை என்ன? எமது பிரதேசங்களில் தற்போது இந்த நிலை அதிகரித்திருக்கிறது. எங்களுடைய கடந்த கால வரலாறுகளிலே இவ்வாறான வரலாறுகள் குறைவாக நடந்திருக்கிறது அல்லது இல்லை என்றே சொல்லிவிடலாம். மாணவியின் கொடூர படுகொலைக்கு எதிராக திருகோணமலை ஸ்ரீ மாதுமை அம்மாள் வித்யாலய மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்தனர். சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு எந்தவித பாரபட்சமுமின்றி தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். நேற்று கிருசாந்தனி அக்கா, இன்றைக்கு வித்யா அக்கா, நாளைக்கு எங்கள வேற யாரோ நானா கூட இருக்கலாம். ஆகவே நீதிமன்றம் அவங்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும். இந்த வித்யாவின் மரணத்துக்கு காரணமாக இருந்த கயவர்களை சட்டத்தின் முன் உடனடியாக நிறுத்தி அவர்களுக்கு உயர்ந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டியது அரசின் கடமையாகும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். பெண் மாணவிகள் சுதந்திரமாக நடமாட அரசு சமூகமும் உத்தரவாதம் அளிக்க வேண்டும். புத்தளத்திலும் அதிகளவான மக்கள் வீதிகளில் இறங்கி கொல்லப்பட்ட மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரினர். புத்தளம் பிரதான அஞ்சல் அலுவலக சுற்றுவட்டத்தில் இன்று காலை 10 மணி முதல் 11 மணி வரை மக்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்கள் மானம் காக்கப்பட வேண்டும். அவர்கள் அனைவருக்கும் மரண தண்டனை வழங்க வேண்டும். சட்டத்தரணிகள் யாரும் முன்வரக்கூடாது. எங்கள் பெண்கள், சிறுவர்கள் துஷ்பிரயோகம் இத்தோடு ஒழிய வேண்டும். பாடசாலை செல்லும் பிள்ளைகளுக்கு கூட பாதுகாப்பற்ற நிலையில் இந்த நாடு அதிகமாக துஷ்பிரயோகங்கள் மேற்கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன.